வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பருப்பு உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். நிறைய பேருக்கு இந்த பருப்பு உருண்டை குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஆனால் செய்கிறதுல ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் டைம் நிறையா எடுக்கும்னு யோசிப்பாங்க. அப்படி இல்லைன்னா உருண்டை உடஞ்சி போயிடும், கரைஞ்சி போயிடும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். வேண்டவே வேண்டாம். சிம்பிளாக டேஸ்ட்டாக நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. புதுசாக சமைக்கிறவங்க கூட அட்டகாசமான செம்ம டேஸ்ட்டான ஒரு பருப்பு உருண்டை குழம்பு 20 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க கிச்சன் போகலாம். பருப்பு இந்த அளவுகளோட நீங்கள் ஊற வச்சு அரைச்சிங்கன்னா உருண்டை உடையாமல் சூப்பர் டேஸ்ட்டாக வருங்க. அதாவது 3 பங்கு கடலைப்பருப்புனா 1 பங்கு தோரம்பருப்பு எடுக்கணும். இன்றைக்கி நான் 6 பேர் சாப்பிட்ற அளவு குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு 200 கிராம் கடலைப்பருப்பும் 50 கிராம் தோரம்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தண்ணி ஃபுல்லாக ஊற்றி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறிடணும். ஒரு 3 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் சோம்பு வச்சுக்கோங்க. இப்போ நல்லா என்ன பண்ணுங்கள், தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு தண்ணியே ஊற்றக்கூடாது. மிக்சியில் போட்டு ஒரு 2-3 தடவையாக பல்ஸ் மோடில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படியே கொரகொரப்பாக நீங்கள் அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2-3 தடவையாக அரைச்சி நீங்கள் அப்படியே இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. நம்ம மசால் வடைக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. ஒரு 10 பல் பூண்டு, அதையும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா, அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அப்புறம் முக்கியமாக ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இதில் என்ன சேர்க்க போகிறோன்னா, ஒரே ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரை சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல சத்தாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. வடை மாவு பதத்தில் இருக்குது. இப்போ ஈக்குவல் போர்ஷனாக எடுத்து இந்த மாதிரி உருண்டைங்களாக உருட்டி வச்சுங்க. ரொம்ப டைட்டாக இறுக்கி பிடிச்சி உருட்ட வேண்டாம். அப்படியே மேலாப்பில் அழகாக உருட்டி எடுத்து வைங்க. இப்போ உருண்டையெல்லாம் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு சட்டுன்னு தாளிச்சிடலாம். இந்த பருப்பு ஊற வைக்கிற நேரம் மட்டும்தான் உங்களுக்கு, மற்றபடி 20 நிமிஷத்துலேயே இந்த குழம்பு உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். ஸோ இதை நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு, அதையும் பொடியாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம், தட்டியும் போட்டுக்கலாம். இது நல்லா செவந்து வரட்டும், கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரட்டும். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. ஒரு 2 பழமான தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் போட்டாச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். தக்காளி பழம் போட்டுக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்குங்க. ஸோ இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா குழஞ்சி வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான தூள் வெரைட்டியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்குள்ளே கொஞ்சமாக தேங்காய், ஒரு 4 டேபிள் ஸ்பூன், அதில் கொஞ்சம் சோம்பு, அதில் பாதி அளவு சீரகம் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அதுக்குள்ளே வதங்கிடட்டும். இது பாருங்கள், தக்காளி இந்த மாதிரி எல்லாம் நல்லா குழஞ்சி அப்படியே ஒரு தொக்கு மாதிரி வதங்கி வந்திருக்கு. சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன்.
அடுப்பு கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிங்க ஃப்ளேமை. 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு செந்தூர் குழம்பு மிளகாய்த்தூள். ஸோ எப்பயுமே இந்த தூளெல்லாம் போடும்போது ஃப்ளேமை சின்னது பண்ணிக்கணும். இதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை நல்லா 2 கப்பு தண்ணி, ஏன்னா இது நல்ல தாராளமாக நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. உருண்டையை போட்டோன்னே குழம்பு தானாகவே திக்காயிடும். இப்போ ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு அந்த புளி தண்ணியிலேயே, எப்பயுமே புளி தண்ணி இந்த மாதிரி குழம்பு வெரைட்டிக்கெலாம் நம்ம கழனி தண்ணி, அரிசி ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் புளி கரைச்சி ஊற்றுனீங்கன்னா குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கூட தண்ணி ஊற்றலாம். புளி மட்டும் அளவாக போட்டுக்குங்க, ரொம்ப புளிப்பும் இருக்கக்கூடாது. அதுக்கு மீதி இருந்த கழனி தண்ணியை நான் ஊற்றிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இவ்வளோ தண்ணியாக இருந்தால் கூட குழம்பு இவ்வளோ திக்னஸ் வருது பாருங்கள். ஸோ இப்போ உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நான் கொஞ்சம் அந்த அரைச்ச மாவை கொஞ்சம் எடுத்து வச்சு அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முருங்கைக்கீரை போட்டு இதை ஒரு கீரை வடை மாதிரி தட்டிக்கலாம். இப்போ அரைச்ச தேங்காயும் உள்ளே சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது குழம்புன்னு. இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். இந்த கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ளேமை நல்ல மீடியமில் வச்சுட்டு ஒரு மூடி வச்சு மூடிடுங்க. நல்ல இந்த மசாலா வாசனை, நம்ம போட்ட மிளகா வாசனை, புளி அதோட பச்சை வாசனை எல்லாம் மாறி நல்லா கொதித்து அந்த எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நமக்கு குழம்பு ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது சில பேருக்கு இங்கே தான் பிரச்சனையே வரும். என்னென்னா உருண்டையை உள்ளே போட்டால் உருண்டை கரைஞ்சி போயிடுது, இல்லை உருண்டை உடஞ்சி போயிடுது. அப்போ அதுக்கு என்ன பண்ணுங்கள், நல்லா இப்படி கொதிக்குதா, கொதிக்கிறப்போ ஒரே ஒரு உருண்டையை தூக்கி அப்படி உள்ளே போடுங்க. போட்டிங்கன்னா 2 நிமிஷத்தில் உருண்டை வெந்து அப்படியே மேலே மிதக்கும். அப்படி மிதக்குதான்னு பாருங்கள். அப்படி மிதந்துருச்சுன்னா நீங்கள் கரெக்டான பதத்துக்கு அரைச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை கரைஞ்சி, நான் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், 99.9% கரையாது. அதுக்கு நான் கேரண்டி. பாருங்கள் உருண்டை அப்படியே முழுசாக வெந்து அப்படி மேலாப்பில் வந்துருச்சா. ஒரே ஒரு உருண்டை தான் போட்டேன். ஸோ இது இப்போ வந்துருச்சு அப்படின்னா சூப்பர், நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க. இப்போ தைரியமாக அதுக்குன்னு மொத்த உருண்டையும் ஒன்றா தூக்கி போட்டுறக்கூடாது, 2 பேட்சாக பிரிச்சுக்கிங்க. நான் ஒரு 15 உருண்டை இருந்தது. இப்போ ஒரு 6-7 உருண்டையே ஃபஸ்ட்டு உள்ளே போடுவோம். ஃப்ளேமை சின்னது பண்ணக்கூடாது, சிம்மில் வைக்கக்கூடாது. குழம்பு நல்லா இப்படி கொதிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படியே ஒரு 6-7 உருண்டையை தூக்கி உள்ளே போட்டுருங்க. மறுபடியும் 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்ட உருண்டை எல்லாம் அப்படியே மிதக்கும். அப்படி லைட்டாக அப்படி கரண்டியை விட்டு தைரியமாக இப்போ நீங்கள் கரண்டியை விடலாம் உள்ளே. ஆனால் போட்ட உடனே கரண்டியை விட்டு கிண்டிடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். அப்படி டக்குன்னு இப்படி மேலே பால் மாதிரி இப்படி எழுந்திரிச்சு வந்துருக்கு பாருங்கள். இப்படி வந்துருச்சு அப்படின்னா இப்போ அடுத்த மீதி இருக்க உருண்டைங்களையும் உள்ளே போட்டுடலாம் நீங்கள். அதே மாதிரி மற்ற உருண்டையும் போட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. அப்படியே குழம்பு கொதிச்சுட்டே இருக்கணும் உருண்டை நீங்கள் போட போட. இப்போ எல்லா உருண்டையும் உள்ளே போட்டாச்சு பாருங்கள். உருண்டையெல்லாம் சூப்பராக வெந்து அருமையாக அப்படியே பந்தாக மேலே மிதக்குது. இதே மாதிரி ஃபாலோ பண்ணி செய்யுங்க. அப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் அப்படி சிம்மரில் வச்சு இறக்குனிங்கன்னா சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி. இல்லைங்க இப்போவும் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் உருண்டை அழகாக இட்லி பானையில் வச்சு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு அப்புறம் எடுத்து கூட குழம்புல போட்டுக்கலாம். இது ஆப்ஷன் நம்பர் 2. அவ்வளோதான், சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.